ஹாய் மக்களே, நான் சொல்லியிருந்த மாதிரி செம்பால கோயிலுக்கு போயிட்டு அதான் எங்க ஊர் பக்கத்து ஊர் செம்பால கோயிலவே எங்க அப்பாவுக்கு சாப்பாடு இன்னைக்கு காலையிலே மட்டன் சாப்பாடு போட்டாங்க. அந்தால எங்க பாருங்க கொஞ்சம் கவர்ல தான் கிடைச்சி, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணே சரிங்களா, சாரிங்களா. அதனால சோரி நான் அர்ஜென்ட்டுக்கு வாங்கிட்டேன். இந்த என்னமா இருக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ கோயில சாப்பாடு இருக்கேன் பஸ்லட்டா. எங்க அப்பாவுக்கு நான் எங்க போனாலும் கோயில மாதிரி சாப்பாடு வந்துடுவேன். எப்பவுமே எங்க அப்பா அப்படிதான். ஏன்னா அப்பா பாசம், எனக்கு எங்க அப்பானா உயிர். வாங்க மக்களே சாப்பாடு பத்திலா. இது வந்து செங்கு எது சொல்லுவாங்களா, சம்பாரிச்சு காணாது. சரி எங்க வீட்டுல ஏதாவது குழம்பு வச்சு நாங்க சாப்பிட்டுருவோம். பாத்தீங்களா சம்பாரிச்சு. இது வந்து மட்டன் குழம்பு. பாத்தீங்களா மக்களே, மட்டன் குழம்பு. இது என்ன தெரியுமா, நான் எங்க அப்பாட கொடுக்கும்போது காமிக்கிறேன் சரிங்களா. ஆனா கோயில் சாப்பாடுனா ஒரு கொடுத்து வச்ச சாப்பாடு மக்களே. ஏன்னா எனக்கு கோயில் சாப்பாடுனா எங்க போனாலும் எனக்கு கோயில் சாப்பாடு கிடைச்சிரும். கோயில் சாப்பாடு எனக்குலாம் கோயில் சாப்பாடு வந்து ஒரு புண்ணியம். என்னன்னா அதெல்லாம் நிறைய பேத்துக்கு கிடைக்காது. பட் எனக்கு வந்து கிடைக்குன்னா எனக்கே ஒரு இது என்ன சொல்ல தெரியல. ஆனா எனக்கு கோயில் சாப்பாடுலாம் விரும்பி சாப்பிடுவேன். மெயினா வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். அதான் என்னோட கேரட்டு. குழம்பு மட்டும் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் தந்தாங்க, ஏன்னா அங்க சரியான கூட்டம். அங்க நம்ம அப்பா கொடுப்போம். இப்போ கோயில சாப்பாடு நாங்க சாப்பிடுங்க மக்களே. இதுல என்னமா இருக்கு இங்க பாருங்க. அருள்மிகு ஸ்ரீ செரட்ட பிள்ளையாரு ஸ்ரீ பேச்சியம்மன் செம்பால சுட ஆண்டவர் திருக்கோவில் போட்டிருக்கு. கோயில்ல வந்து யாரு போனாலும் பாருங்க ஒரு சீப்பு பாலம், அரை முடி தேங்காய். இந்த பை தேவைப்படும், ஏன்னா எங்கன்னா சோறு வாங்கிடலாம் தேவைப்படும். இந்த மாதிரி எனக்கு தந்திருக்காங்க. சோ மக்களே நீங்களும் இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வெக்கப்படாதீங்க, கோயில் சாப்பாடு வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துச்ச சாப்பாடு. வெக்கப்படாம அப்பாவுக்கு வாங்கி கொடுங்க. நான் இன்னைக்கு கோயில் நிறைவேற்றி சொன்னாங்க, யாமோம்லாம் வாங்கியே தர மாட்டேன்னு சொன்னாங்க. வாங்கி கொடுங்க ப்ரோ, நீங்க எல்லாம் கவலைப்பட வர, நம்ம வெக்கப்படாம வாங்கி கொடுங்க. அது ஒரு சந்தோஷம், வீட்டுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி வாங்கிருக்கா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய். இப்ப பாய் சொல்லுங்க. இப்ப சாப்பிட்டுருங்கண்ணே சரிங்களா. சரி மக்களே பாய்.